அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாநகரத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகர காவல், மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயிர் ட்ரஸ்ட் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் விபத்தில்லா வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 5 முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள், கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள், தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் ஹியூமன் செயின் மூலமாக சாலை பாதுகாப்புடைய ஒரு ரோட் சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள், தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷனில் இன்றைக்கி கலந்து கொண்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஒரு முன்மாதிரி மாவட்டமாக சாலை பாதுகாப்பில் கொண்டு வரதுக்குண்டான ஒரு திட்டத்தில் இது ஒரு முக்கியமான பங்கு. வர காலங்களில், வர வாரங்களில் இன்னும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் சாலை விபத்துகளால் இருக்கிற உயிர்கள் குறைறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. இது தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் நடக்குது. மற்றும் இதன் மூலமாக பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு உண்டான ஒரு விழிப்புணர்வு நல்ல முறையில் கொண்டு போக்குதான உண்டான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம். சார், இப்போ இந்த கோவில்பாளையத்தில் அந்த கிரேஸ் சைல்டு கேர் ஒன்று காப்பகம், அதில் 2 வயசு மாணவன் விஷ்ணுங்கிறவனை அங்கே இருக்கிற இன்சார்ஜ் செல்வராஜ் அடித்து துண்டிச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அது சம்பந்தமாக காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை இன்றைக்கி நடைபெற்று வருகிறது. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குண்டான ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அதே போல் இந்த பூ மார்க்கெட்டில் ட்ரெஸ் கோடு ஒரு பொண்ணு வழக்கறிஞர் பயிற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த பொண்ணு உள்ளே கொண்டு அரகுர ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சு காவல்துறை அதுக்கு சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது காவல்துறை சார்பாக கடந்த 2 நாள் முன்னாடி விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு சில பேர் யூடர்னில் நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி? அதிக அளவு டிராஃபிக் ஏற்படுது சார். இது சம்பந்தமாக நம்ம மாவட்ட அளவிலான ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்கில் கூட இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் யூடர்ன் நம்ம ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆஸ் பர் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ஸோட இருந்து அதை சரி பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல முறையில் கொண்டு வரதுக்குண்டான ஒரு அசஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது சரி பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டிராஃபிக் கொண்டு வர நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். காரில் போகிறவங்களை டிராஃபிக் ஒன்றுமே பண்ணுறதில்ல. டிராஃபிக் ரூல்ஸில் 2 வீலரில் போகிறவங்களுக்கு மட்டும் சார்ஜ் நிறைய போடுறாங்கன்னு குற்றச்சாட்டு. இல்லை, அந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக இருந்தால் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு நம்ம வலியுறுத்துகிறோம். நன்றி. தேங்க்யூ.